ரைட் கார்னரில் தான் லிஃப்ட் வரும். अच्छा அந்த ரைட்டில் வந்து வாங்கோ குருஜி வாங்கோ உட்காருங்கோ. கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ள கட்டடத்தை கட்டிட்டேன். ಎಲ್ಲ ಗುರುಜಿಯುடைய ஆதரவுனாலதா. இந்தாங்க குருஜி. சேட்டு உன்கிட்ட எனக்கு பிடிச்சதே தாயா. வேலை முடிஞ்ச அடுத்த நிமிஷமே காசை கொடுத்துட்றேன். குரு தட்சணை கரெக்டாக கொடுத்தனோ இல்லை? எப்படி ஆனா அக்கன்னாவா நைனா, நீ இப்ப முக்குனா கூட என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. எனக்கு இருந்த ஒரே ஒரு எதிரி குரு போயிட்டான். தம்பி சார், அடுத்தவன் செத்தாதான் உங்களுக்கு சந்தோஷங்கிறது எனக்கு ஏற்கனவே தெரியும். நான் தான் அன்னைக்கே சொன்னேன்ல, இந்த சென்னையை இன்னையிலிருந்து உங்க கோட்டை. உங்களை எதிர்த்து நிக்கிறதுக்கு இனி எந்த பையன் வருவான்? நீ உனக்கும் என் அண்ணனுக்கும் என்ன பிரச்சனைன்னு எனக்கு தெரியாது. இனிமே உன் விஷயத்துல என் அண்ணன் தலையிட மாட்டான். நீயும் அவனை விட்டுருன்னு சொல்லிட்டு போக தான் வந்தேன். அண்ணன் என்ன வளர்றான் இவன்? அதானே ராய், தம்பி சார் நல்ல மூடில் இருக்காரு. முதல்ல நீ இடத்த காலி பண்ணு. இடம் தெரியாமல் இருக்கான்னு நினைக்கிறேன். நான் சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கேன். என்ன? என் பேர் முருகன், என் அண்ணன் பேரு குரு. எந்த குரு? நீ எந்த குரு செத்துட்டான்னு நினைச்சுக்கிட்டு இருக்கியோ அந்த குரு. குரு சாகலியா? பார், நான் உன்கிட்ட பிரச்சனை பண்ண வரல. என் அண்ணனை ஊர் கூட்டிட்டு போக போறேன். இனிமே அவன் விஷயத்துல நீ தலையிடாத. எட பொறு 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 பொறு. இப்ப சொல்றேன் கேளு. குரு இந்த ஊரை விட்டு போனா பணமா தான்டா போவான். நான் ஊருக்கு கூட்டிட்டு போகத்தான் போறேன். அது எதுக்குறவன் எவனா இருந்தாலும் சரி, ஏறி மிதிச்சுட்டு போய்கிட்டே இருப்பேன். ஏய், நீ எதுக்குறது எவனோ இல்லடா, ஏம. பயந்தவனுக்கு தான் பள்ளி கூட பாம்பா தெரியும். துணிஞ்சவனுக்கு ஏமன் கூட எறும்பா தான் தெரியும். நான் இருக்கிற வரைக்கும் என் அண்ணன் உசுர் இல்ல, அவன். நீ அடிச்சா பணம், நான் அடிச்சா பணம். நீ அடிச்சா நானும் அடிப்பேன், நீ வெட்டுனா நானும் வெட்டுவேன். நான் சாவறதுக்கு முன்னால நீ செத்திருப்ப.
என் கோட்டைக்குள்ள வந்து இவ்வளவு தைரியமா பேசிட்டு போற உன் தோரணை எனக்கு பிடிச்சிருக்கு. இதுவரைக்கும் நான் யாருன்னு தெரியாம என்னை எதிர்த்து செத்துருக்காங்க. நீ ஒருத்தனாவது நான் யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு செத்து போ. இப்ப சொல்றேன் கேட்டுக்கோ. உன் கண் முன்னாடியே உன் அண்ணனை போட்டு அதுக்கப்புறம் உன்னை போட வேண்டாம். விடுங்கடா அவனை.